வெல்கம் டு பொன்பாவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி கிராம்லேருந்து அதிக கிராம் செம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க. செம்மையாக இருக்கும். எல்லாமே ட்ரெடிஷ்னல்லேருந்து உங்களுக்கு மாடர்ன் டிசைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான கடா பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி கிராமில். ஒரு கடா பேங்கிள்ஸ் வாங்கணுனாலே கொஞ்சம் அதிக வெயிட்டு தான் வைக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி 16 கிராம்லேயே கடா பேங்கிள்ஸ் ஒரு எடுத்துடலாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்மியான ஒரு கிராம்ஸ்லேருந்துலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கும், நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பொன்பாவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் இருந்தால் தான் நம்மளால் சப்போர்ட் பண்ணி வளரவே முடியும். ஸோ ப்ளீஸ் நம்ம இந்த எஃபர்ட்டுக்காண்டி ஒரு சின்னதாக மனசு இறங்கி ஒரு லைக் போட்டுட்டு பொன்பாவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அழகான உங்களுக்கு தங்கத்தோட நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு கேட்டால் கூட நம்ம அதுவும் போடலாம். ஸோ தங்கத்தில் இப்போ நியூ டிசைன்ஸாக நிறைய வந்திருக்கு. ஒவ்வொன்றுமே நம்ம இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போது நிறைய கம்மி கிராம்லேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செட் வைஸ் பேங்கிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே செட் வைஸ் பேங்கிள். அண்ட் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பொன்பாவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ செட் வைஸாக தான் நான் எல்லாமே உங்களுக்கு மேலே எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ அது வைஸாக தான் நீங்கள் பார்க்கணும். அண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருக்கும் எல்லாமே. ஸோ உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும். இங்கே பொன்பாவை சேனல்லேருந்து பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல இதெல்லாமே நம்ம செட்டாக தாங்க பார்க்குறோம். இது எல்லாமே செட்டு தான். மேலே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 4 பவுன்லேருந்து 12 பவுன் வரைக்கும் இதில் இருக்குங்க. ஸோ இதில் பாலிஷஸ் இருக்குது. அதாவது நம்ம அந்த பாலிஷ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எனாமல் பேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எனாமல் பேக் போட்டதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி ரொம்ப கம்மி கிராம்லேருந்துலாம் கூட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே அழகாக இருந்துச்சு. அதுவும் இப்போது நம்ம கண்ணாடி வளையல் பார்த்திங்கன்னா லைனாக ஒரு 12 பீஸ் போடுவோம்ல, அதே மாதிரி தங்கத்தில் இருக்குங்க. ஒரு 12 பீஸ் 10 பீஸ் அந்த மாதிரி இதுதாங்க அது அப்படியே 10 பீஸ் 12 பீஸ் சேர்ந்ததுங்க. 17 பவுண்ட் இருக்குங்க. அது அப்படியே டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 பவுண்ட் இருக்குது. அதாவது கிளாஸ் வளையலுக்கு பதிலாக தங்க வளையலே ஒரு 12 பீஸ் போட்டு நடுவில் பின்னாடி 2 ஒரு செட்டு மாதிரி போட்டால் அது 17 பவுன் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைன் 16 கிராம்லேருந்து 130 கிராம் வரைக்கும் போகிறது. இதெல்லாமே செட்டு பேங்கிள்ஸுங்க. பாருங்கள், நான் நடுவில் சின்ன பேங்கிள்ஸ் இருக்கும், சைடு ரெண்டுமே பார்டர் கட்டின மாதிரி நிறைய பெரிய பேங்கிள்ஸ் இருக்கும். அதெல்லாமே சேர்த்து தான் அதோட கிராம்ஸு, தனித்தனியாக கிடையாது. ஸோ 16 கிராம்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 130 கிராம்ஸ். இது ஆன்டிக் மாதிரி இருக்கும், பட் ஆன்டிக் கிடையாது. ஆன்டிக்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக போங்களா, அதுமாதிரி ஆன்டிக் கிடையாது. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஆன்டிக் டிசைன் மாதிரி இருக்கும், பட் ஆன்டிக் கிடையாது. ஸோ ஆன்டிக் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் கம்மியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மற்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அவங்க செக் பண்ணி தான் சொல்லணுன்ட்டாங்க. அதனால் நமக்கு அது சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது 6 பவுன்லேருந்து 8 பவுன் இருக்குங்க. இது எல்லாமே செட்டாக தான் இருக்குது. 6 பவுன்லேருந்து 8 பவுனு. அண்டு நான் சொன்னக்கூடிய அந்த டைமண்ட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்கும். அந்த ரோடியம் பாலிஷ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரோடியம் பாலிஷ் நகைகள்லாம் ரொம்ப லுக் வைஸ் பார்த்திங்கன்னா டைமண்ட் மாதிரியே இருக்குங்க. அது லுக் வைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பாலிஷ்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிடாது, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாலிஷ் எல்லாம். ஸோ 6 பவுன்லேருந்து 8 பவுன் இருக்கக்கூடிய இந்த செட் வைஸ் பேங்கிள்ஸ் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இப்போது எல்லாமே செட்டு வைஸ் தான். கடா பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப கம்மி கிராமில் லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்ல பெருசாக இருக்குது. என்னம்மா இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் இவ்வளோ கம்மி கிராம் தான் சொல்கிறீங்க அப்படின்ற அளவுக்குலாம் சூப்பராக இருந்துச்சு கடா பேங்கிள்ஸ்லாம். ஏன்னா கடா பேங்கிள்ஸ் அப்படின்னு போனாலே நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக கிராம்ஸ் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு 10 பீஸ் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட 15 பவுன் வருதுங்க. இது 10 பீஸ் இருக்குது. அதான் கண்ணாடி வளையல் போடுற மாதிரியே உங்களுக்கு 10 பீஸ் இருக்குது, 15 பவுன் இருக்குங்க. இது 15 பவுன் வருது இந்த 10 பீஸுமே சேர்த்து. ஸோ இதெல்லாம் மிரர் கட் ஃபினிஷிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரர் கட் ஃபினிஷிங்கில் வரும்.
ஸோ செட் வைஸ் பேங்கிள்ஸ் மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போது. உங்களுக்கு அழகான லுக் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு அந்த பாலிஷ் தாங்க. இதில் வந்து ஸ்டோன் வச்சது. இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன் நகைகள் 20 கிராம்லேருந்து 32 கிராம் இருக்குது. ஸ்டோன்ஸ்க்கு தனி சார்ஜஸ் தான் போடுறாங்க, உங்களுக்கு இன்க்ளூடட் கிடையாது. தனியாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொண்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோடியம் பாலிஷ் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீங்கள் திருப்பி போடும் போது ஸ்டோன்ஸ்க்கான பைசா நமக்கும் தரமாட்டாங்க, எல்லாமே நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம வாங்கின காசோட. அந்த மாதிரி இப்போ நீங்கள் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரோடியம் பாலிஷ் நகைகள் எல்லாமே லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே போடும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ சேதாரம் உங்களுக்கு ஆகாதுல்ல. ஸோ கல் வச்ச நகைகள் வாங்கினீங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக போகும். அதுவே நீங்கள் வந்துட்டு ரோடியம் பாலிஷ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போடும்போது நமக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து நிறைய போகாது, கல்லுக்கான பைசாவும் நமக்கு போகாது. இதெல்லாம் நான் சொன்னக்கூடிய அந்த ரோடியம் பாலிஷ் நகைகள் தாங்க. பாருங்கள், லுக் வைஸ் உங்களுக்கு அப்படியே கல் வச்ச மாதிரியே இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே கல் வச்ச நகையா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு தான் இது எல்லாமே இருக்கும். ரோடியம் பாலிஷ்லேயே இங்கே பாருங்கள், இது எல்லாமே 20 கிராம்ஸ் to 32 கிராம்ஸ் இது ரோடியம் பாலிஷ் நகைகள் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடா பேங்கிள்ஸ்க்கு வந்துட்டோம். கடா பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிராம்லேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறது 24 கிராம்லேருந்து 64 கிராம். பட் கடா பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு 16 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பாருங்கள், லுக் வைஸ் வந்து ஸ்டோன் மாதிரியே இருக்கும், பட் இது எதுவுமே ஸ்டோன் கிடையாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிளெயினில் அழகழகாக ஒரு டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே போத் வந்து கொஞ்சம் கடா பேங்கிள்ஸ் தாங்க. கொஞ்சம் கடா பேங்கிள்ஸ் மிக்ஸ் இருக்குது. இனிமேல் நிறைய கடா பேங்கிள்ஸ் இருக்குது, அதுவுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த கடா பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள், ஸோ நல்ல பெருசாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 16 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய போகுது. 50 கிராமு அந்த மாதிரி நிறைய 60 கிராம் 64 கிராம் எல்லாமே நிறைய இது போகுது. பட் இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தாங்க, ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. உங்களுக்கு 2 செட்டாகவும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சிங்கிள் பீஸ் செட்டுமே வருது, நம்ம அதையுமே கொஞ்சம் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் பீஸ் செட் கடா பேங்கிள்ஸுமே இருக்குது இதில். ஸோ இந்த செட் வைஸ் கடா பேங்கிள் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், 16 கிராம்லேருந்து உங்களுக்கு 70 கிராம் 80 கிராம் இந்த மாதிரி ஹெவி வெயிட் பேங்கிள்ஸுமே இருக்குது. லைட் வெயிட்டில் இப்போ ஒரு 16 கிராம்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது நீங்கள் செட் வைஸ் பேங்கிள்ஸும் இருக்குது, சிங்கிள் வைஸ் பேங்கிள்ஸுமே இருக்குது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த 3% வளையல்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து எந்த வளையல்களுக்கு மட்டும் 3% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் அந்த வளையல் நான் காட்டுறேன்ல, அந்த வளையல்களுக்கு மட்டும்தான் 3%. மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரேட் மாறும். அவங்க வந்து செக் பண்ணி சொல்லணுன்றதுனால என்னால் ரேட் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வளைக்கும் வந்து அவங்க வந்து மானிட்டர்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் செக் பண்ணி தான் சொல்லணும் போல் இருக்குது. அதனால் அது வந்து மாறிட்டே இருந்தது ரேட் வந்து, சரி வேஸ்டேஜ் வந்து, அதனால தான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த 3% விலையல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது யாருக்கா தேவைப்படும்ல, நமக்கு வந்து சில பேர் நல்ல கம்மி வேஸ்டேஜில் எடுத்தால் போதும், நமக்கு டிசைன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த 3% வளையல் இருக்கிறது நீங்கள் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வந்து கம்மியாகும்ல. ஏன்னா இப்போ இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு 3% தான் வேஸ்டேஜ் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ கம்மியாகும்ல. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நீங்கள் போகிறீங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி யாராவது பெனிஃபிட்டாக தேடிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய அக்கேஷன்ஸ் வருது, நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் ஒரு சின்னதாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டின் போட்ட சொல்லுங்கள். ஸோ இது வந்து 16 கிராம்லேருந்து 32 கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எனாமல் பாலிஷ் இருக்குது, மிரர் கட் ஃபினிஷ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும் நீங்கள் இங்கேருந்தே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக போகலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் பாருங்கள், நல்ல ஒரு ஹெவி லுக் இருக்கும் இதில். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்ட்டிஸ்க்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் யூசஸ் பேங்கிள்ஸுமே இருக்குது, ஆஃபீஸ் வேர் பேங்கிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது.
ஸோ ஆஃபீஸ்க்குலாம் போடும்போது இல்லை வீட்டுக்கு நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் திக் வைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக் வைஸாக இருக்கும். எடுக்கும்போது நல்லா நல்லா வந்து டெய்லி யூஸ்க்கு நல்லா அடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த 3% வளையல்கள் இதுதான். இதுக்கு தான் உங்களுக்கு வந்து 3% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வளையல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்கேன். அவங்க வந்து எதுக்கு 3% வளையல்கள் அவங்க வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வளையல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நேரில் போய் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் எது எதுக்கு 3% வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆஃபர் மாதிரி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லிமிட்டட் பீரியடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு போனீங்கன்னா இங்கே இருக்கா இல்லையா அந்த 3% நகைகள் எந்தெந்த பேங்கிள்ஸ்க்கு உண்டு, சில பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.